பிஸ்கெட்ல என்னென்ன இருக்கு வரிசையா பாருங்க. இன்னைக்கு போய் அந்த ஹோம்ஒர்க்கை பண்ணுங்க. ஒரு பூதக்கராடி வச்சு பாருங்க, இல்லைன்னா போட்டோ எடுத்து ஃபுல்லா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்க. அதுல என்னென்னலாம் கெமிக்கல் இருக்குன்னு எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. ஊர்ல இருக்கிற அத்தனை கெமிக்கலும் அதுல இருக்கும். ஒரு பிஸ்கெட்டுக்கு ரொம்ப நல்ல பிஸ்கெட்னு பேர் சொல்ல விரும்பல, அதனால சொல்றேன். அந்த பிஸ்கெட் கம்பெனில வேலை பார்க்கிறவரு வந்திருந்தாரு, அவங்க அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு. அவர் சொன்னாரு என்கிட்ட, மேடம் நான் வேலை பார்க்குறேன் இந்த கம்பெனில, ஆனாலும் ரொம்ப நல்ல பிஸ்கெட் நீங்க நினைச்சிடாதீங்க, ஊர்ல எல்லா கெமிக்கலும் இதுல போடுறோம், தயவு செய்து இது மட்டும் யாரும் சாப்பிட வேணாம் அப்படின்னு அவர் எங்ககிட்டே சொல்லிட்டு போறாரு. ஓகேயா? சோ நம்மளும் யோசிக்கணும். 5 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கெட் தரானே, அதுல பால் ஊத்த முடியுமா அவனால? பால் இத்தனை சர்க்கரை அதுல போடணும் கட்டாயமா, இல்லைன்னா இனிப்பா இருக்காது. அதுல அத்தனை கலரு, அதுக்கு டேஸ்ட், ஸ்மெல்லு, அப்புறம் அந்த பல பாக்கெட்டு, அது தயாரிக்கிற இடத்துல இருந்து இங்க வரணுமே, அதுக்கு டிரான்ஸ்போர்ட், அதுக்கப்புறம் அந்த கடையில வச்சு விற்கிறதுக்கு அவனுக்கு லாபம் வேணும். இவ்வளவையும் பாத்தீங்கன்னா 5 ரூபாய்க்குள்ள ஒரு பிஸ்கெட், அதுக்குள்ள கட்டாயமா ஒரு 5-6 பிஸ்கெட்